தொடர்ந்து கொடுப்பேன் டீச்சர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர் கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி யூனிட் 1 அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். இப்போ கெமிக்கல் பாண்ட்ஸை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோவலன் பாண்ட், இன்னொன்று அயனிக் பாண்ட். கோவலன் பாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்கும் இடையான எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஷேர் ஆயிருந்ததுன்னா நம்ம கோவலன் பாண்ட் சொல்லுவோம். அதே வந்து அயனிக் பாண்டில் ஒரு பக்கம் மட்டும் எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகிருந்ததுன்னா அதை அயனிக் பாண்ட்னு சொல்லுவோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம நான் போலார், போலார் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ் வந்து வேல்யூவை பொறுத்து நம்ம போலார், நான் போலார், அயானிக், கோவலன் பாண்ட் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து 0.5 வரல இருந்ததுன்னா நான் போலார் கோவலன் பாண்ட் சொல்லலாம். 0.5லேருந்து 1.7 வரல இருந்ததுன்னா போலார் கோவலன் பாண்ட் சொல்லலாம். 1.7லேருந்து 2 வரல இருந்துச்சுன்னா நம்ம போலார் கோவலன் பாண்ட் அண்ட் அயனிக் பாண்ட் சொல்லலாம். போலார் கோவலன் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் இன்வால்வ் ஆகியிருந்ததுன்னா அது போலார் கோவலன் பாண்ட். அதே மெட்டல் இன்வால்வ் ஆகலைன்னா அயனிக் பாண்ட் சொல்லலாம். 20க்கு மேலே இருந்ததுன்னா அது அயனிக் பாண்ட் சொல்லலாம். இப்போ இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், நான் போலார் கோவலன் பாண்ட் ரெண்டுக்கான வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். போலார் கோவலன் பாண்டில் பார்த்தீங்கன்னா ஏ அல்லது பிக்கு ரெண்டுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே அயனிக் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதாவது ஏவுக்கோ அல்லது பிக்கோ தான் இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு வந்து 2.2, ஃப்ளூரினுக்கு வந்து 4. அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.8. ஆகவே வந்து பார்த்திங்கன்னா இது போலார் கோவலன் பாண்ட். அடுத்து பாருங்கள், குளோரினுக்கு வந்து 3.0, ஃப்ளூரினுக்கு வந்து 4. ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1. அப்போ இது போலார் கோவலன் பாண்ட். அடுத்து பாருங்கள், லித்தியத்துக்கு 0.9, ஃப்ளூரினுக்கு வந்து 4.0. ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.1. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அயனிக் பாண்ட். அடுத்ததாக வந்து பாருங்கள், கீழே சோடியம் குளோரைடு. இப்போ இதில் வேல்யூஸில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்த பாருங்கள், சோடியம் குளோரைடு அது நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது அயனிக் பாண்டில் வரும். HBr அது வந்து பார்த்திங்கன்னா போலார் கோவலன் பாண்டில் வரும். சீசியம் குளோரைடு அது வந்து பார்த்திங்கன்னா அயனிக் பாண்டில் வரும். CO போலார் கோவலன் பாண்டில் வரும். H2 நான் போலார் பாண்டில் வரும். லித்தியம் குளோரைடு பார்த்திங்கன்னா அயனிக் பாண்டில் வரும். அடுத்ததாக பாருங்கள், இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. பர்சன்டேஜ் அயனிக் கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அன்னி ஸ்மித் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்சன்டேஜ் அயனிக் கேரக்டருக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 16 மாடுலஸ் ஆஃப் XCA மைனஸ் XB ப்ளஸ் 3.5 XCA மைனஸ் XB மாடுலஸ் ஸ்கொயர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்னி ஸ்மித் ஈக்குவேஷன் பேர். கால்குலேஷன் ஆஃப் பர்சன்டேஜ் அயனிக் கேரக்டர்னு சொல்லுவோம். இதில் ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளோரினுக்கு வந்து 3.0, லித்தியத்துக்கு வந்து 2.2. கால்குலேஷன் பர்சன்டேஜ் அயனிக் கேரக்டர் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 0.8. இங்கே 16 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.8, இங்கே 3.5 இருக்குது, இங்கே 0.8 ஸ்கொயர் போட போகிறீங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15.40 அப்படின்னு கிடச்சிரும். இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், புரோமினுக்கு வந்து 2.8 கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் 2.2 கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 0.6. இங்கே 0.6 போட போகிறீங்க, இங்கே 0.6 ஸ்கொயர் போட போகிறீங்க. இதை மல்டிபிள் பண்ணிங்க, இதை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். இந்த மெத்தடில் நம்ம பர்சன்டேஜ் அயனிக் கேரக்டர் கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.